சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த கதையில் தசரத மன்னர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய தயாராக இருப்பதை நாம் கேட்டறிந்தோம். அப்போது அவரது மந்திரியான சுமந்திரர் ரிஷ்யசிங்கரை தனது ராஜ்யத்திற்கு அழைக்குமாறு அவரிடம் கூறுகிறார். மேலும் அவர் ஒரு வரலாற்றை விவரிக்கிறார். தனது மந்திரியின் இந்த பேச்சை கேட்ட தசரத மன்னன் அறிவியலும் அரசியலும் ரிஷ்யசிங்கரை அங்க நாட்டிற்கு அழைத்து வர நிர்பந்திக்கப்பட்டனர். இப்போது அக்னி கதையை நாம் செவிமடுக்கலாம். சுமந்திரரின் வார்த்தைகளை கேட்ட சக்கரவர்த்தியான மன்னன் தசரதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் சுமந்திரரின் வார்த்தைகளை முனிவர் வசிஷ்டரிடம் கூறி அவரிடம் அனுமதி பெற்று ராணிகள், அரசியார்கள் மற்றும் அமைச்சர்களுடன் பிராமண ரிஷ்யசிங்கர் வசித்து வந்த அங்க நாட்டிற்கு புறப்பட்டார். வழியில் பல காடுகளையும் ஆறுகளையும் கடந்து அவர்கள் மெதுவாக முனிவர் ரிஷ்யசிங்கர் வசித்து வந்த நாட்டை அடைந்தனர். அங்கு சென்றடைந்ததும் சிறந்த பிராமணரான ரிஷ்யசிங்கர் ரோமபாதனுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் ரிஷ்யசிங்கரிடம் மன்னர் தசரதனுடனான தனது நட்பை குறித்து கூறினார். அதன் பின்னர் அவரும் மன்னனை மதித்தார். இவ்வாறு நல்ல வரவேற்பை பெற்ற மாமன்னனான தசரத சக்கரவர்த்தி ரோமபாதனுடன் 8 தினங்கள் தங்கினார். அதன் பின்னர் அவர் அந்த ஞானியின் வருகையை ஏற்றுக்கொண்டு ரிஷ்யசிங்க முனிவரிடம், பிராமணரை, நீங்கள் அரசர் தசரதனின் இடத்திற்கு அமைதியுடன் செல்ல வேண்டும் என்று கூறினார். அரசனின் கட்டளையை பெற்றதும் முனிவரின் மகன் ததாஸ்து என்று கூறி தசரத மன்னனுக்கு செல்ல அனுமதி அளித்தார். ரோமபாத மன்னனின் அனுமதியை பெற்று ரிஷ்யசிங்கர் தன் மனைவியுடன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். அப்போது வலிமைமிக்க அரசன் ரோமபாதனும் தசரத மன்னனும் கரங்கள் கூப்பி ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு வணக்கம் செலுத்தினர். பின்னர் தங்கள் நண்பனுக்கு விடை பெற்ற பிறகு தசரத மன்னன் அங்கிருந்து புறப்பட்டார். தசரத மன்னன் தன் தூதனை பூர்வாசிகளிடம் அனுப்பி நகரம் முழுவதும் சிகரத்தால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றும் எங்கும் தூபத்தின் நறுமணம் பரப்பப்பட வேண்டும் என்றும் நகரத்தின் தெருக்கள் பெருக்கப்பட்டு அவற்றின் மீது நீர் தெளிக்கப்பட வேண்டும் என்றும் நகரம் முழுவதும் கொடிகளாலும் பதாகைகளாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். அரசனின் வருகை செய்தியை கேட்டு பூர்வாசிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரசனின் கட்டளைகளை பின்பற்றி அதே முறையில் அவரது வருகைக்கான ஏற்பாடுகளை தொடங்கினர். அதன் பின்னர் தசரத மன்னன் சங்கம் மற்றும் மேளங்களின் முழக்கத்துடன் ரிஷ்யசிங்க முனிவரை முன்னால் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தனது நகரத்திற்குள் நுழைந்தார். உந்து குமாரனை கண்ட குடிமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேவேந்திரனை போல் வலிமைமிக்க தசரத மன்னருடன் பூமிக்குள் நுழைந்த அவர்கள் ரிஷ்யசிங்க முனிவரை சடங்குகளுடன் அவரை வழிபட்டு அவரது முன்னிலையில் இருப்பதை பாக்கியமாக கருதினர். பெரிய விழிகளை உடைய சாந்தியும் இதே முறையில் தன் கணவருடன் வந்தாள். இதனை கண்ட உன் அரண்மனையின் ராணியர் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமடைந்தனர். மிகுந்த விடாமுயற்சிக்கு பின்னர் அழகான மற்றும் களங்கமற்ற காலம் வந்தது. அந்த நேரத்தில் வசந்த காலமும் தொடங்கி இருந்தது. தசரத மன்னன் அந்த மங்களகரமான நேரத்தில் யாகத்தை தொடங்க தீர்மானித்தார். அதன் பின்னர் தெய்வீக ஒளி கொண்ட மகான் ரிஷ்யசிங்கரிடம் தலை வணங்கி வம்சத்தை பாதுகாக்க ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக யாகம் செய்யுமாறு வேண்டினார். ரிஷ்யசிங்கர் அவரது வேண்டுகோளை ஏற்று மன்னனிடம், மன்னா, யாகத்திற்கான பொருட்களை சேகரியுங்கள். யாகம் தொடர்பான உங்கள் குதிரையை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக விடுங்கள். சரையு நதியின் வடகரையில் யாக மைதானத்தை அமையுங்கள் என்றார். அதற்கு மன்னன், சுமந்திரரை, தாம் உடனடியாக வேத ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்களையும் பிரம்மவாதி ருத்விக்குகளையும் அழைக்க வேண்டும் என்றார். நற்குணம் மிக்க மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி அவர்கள் அனைவருக்கும் விருந்தளித்து அவர்களிடம் தர்மம் நிறைந்த இனிய வார்த்தைகளை கூறி, மகான்களே, நான் ஒரு மகனுக்காக எப்போதும் கவலைப்படுகிறேன். அவன் இல்லாமல் இந்த ராஜ்யம் போன்றவை கூட எனக்கு மகிழ்ச்சியை தராது. நான் அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்துள்ளேன் என்றான். இந்த தீர்மானத்தின்படி நான் அஸ்வமேத யாகத்தை மேற்கொள்ள எண்ணியுள்ளேன். முனிவரின் மகனான ரிஷ்யசிங்கரின் செல்வாக்கினால் எனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
தசரத மன்னன் உரைத்த இவ்வார்த்தைகளை அந்த இரு பிராமணர்களும் அவர்களை புனிதர்கள் என்றும் முனிவர்கள் என்றும் கூறி பெரிதும் பாராட்டினர். பின்னர் ரிஷிசிங்க முனிவரும் மகரிஷிகளும் மீண்டும் தசரத மன்னனிடம், மன்னரே, யாகத்திற்கான பொருட்களை சேகரியுங்கள். யாகம் சம்பந்தப்பட்ட குதிரையை அவிழ்த்து விடுங்கள். சரையு நதியின் வடகரையில் யாகத்திற்கான நிலத்தை தயார் செய்யுங்கள். இத்தகைய நற்பண்பு மிக்க எண்ணம் உங்கள் இதயத்தில் எழுந்திருப்பதால் இந்த யாகத்தின் மூலம் நிச்சயமாக அளவற்ற வல்லமை கொண்ட 4 புதல்வர்களுக்கு கிடைப்பார்கள் என்று கூறினர். பிராமணர்களின் வார்த்தைகளை கேட்டு மன்னன் மகிழ்ந்தார். அவர் மகிழ்ச்சியுடன் தன் அமைச்சர்களிடம் இந்த வார்த்தைகளை தெளிவாக கூறினார். குருக்களின் கட்டளைப்படி நீங்கள் யாகத்திற்கான பொருட்களை பாலில் இருந்து மட்டும் சேகரிக்க வேண்டும். யாகம் செய்யும் குதிரை வலிமை மிக்க வீரர்கள் பாதுகாப்பில் அவிழ்த்து விடப்பட வேண்டும். அதனுடன் தலைமை புரோகிதரும் இருக்க வேண்டும். சரையு நதியின் வடகரையில் யாக மைதானம் அமைக்கப்பட வேண்டும். சாஸ்திரங்களின்படி சாந்தி கர்மம், புண்ணியவாச்சனம் மற்றும் பிற சடங்குகள் விரிவாக செய்யப்பட வேண்டும். இந்த மாபெரும் யாகம் கடினமாகிவிடும் என்றோ அல்லது குற்றமாகிவிடும் என்றோ அச்சமில்லை என்றால் எல்லா மன்னர்களும் இதை செய்யலாம். ஆகையால் சடங்குகளின்படி எனது யாகத்தை முடிக்க முடியாதபடி ஒரு தீர்வு காணப்பட்டால் அது மிகவும் நல்லது. இவ்வாறு கூறி எல்லா அமைச்சர்களும் தசரத மன்னரின் ஆலோசனையை ஏற்று அவரது கட்டளைப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்தனர். நடப்பு வசந்த காலம் முடிந்து அடுத்த வசந்த காலம் வந்து 1 வருடம் கடந்திருந்தது. அந்த நேரத்தில் வலிமைமிக்க தசரத மன்னன் குழந்தை பாக்கியம் வேண்டி அஸ்வமேத யாகம் செய்வது குறித்து ஆலோசனை பெற வசிஷ்ட முனிவரிடம் சென்றார். வசிஷ்ட முனிவருக்கு நமஸ்காரம் செய்த பின்னர் மன்னர் அவரை உரிய மரியாதையுடன் வழிபட்டார். பின்னர் ஒரு மகனை பெறும் எண்ணத்துடன் அந்த மாபெரும் பிராமண முனிவரிடம், பிராமணரே, சாஸ்திரங்களின்படி நீங்கள் யாகத்தை செய்ய வேண்டும். அறிவுறுத்தல்களின்படி யாகத்தை செய்து முடியுங்கள். மேலும் யாகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் குதிரை வியாபாரம் போன்றவற்றில் பிரம்மதேவர், அசுரர்கள் போன்றோர் எந்த தடையும் ஏற்படுத்தாதபடி ஏற்பாடுகளை செய்யுங்கள். உங்களுக்கு என் மீது ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு. நீங்கள் என் சுரிதர். யாகத்தின் சுமை வந்துவிட்டது. அதை உங்களால் மட்டுமே தாங்க முடியும் என்று கூறினார். அப்போது ரிஷி வசிஷ்டர் மன்னனிடம், மனிதர்களின் தலைவரை, நீங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்தையும் நான் நிச்சயமாக செய்வேன் என்றார். பின்னர் ரிஷி வசிஷ்ட முனிவர் அரசரை அழைத்தார். யாகம் தொடர்பான சடங்குகளில் வல்லுநர்களாகவும் யாகம் தொடர்பான கைவினை திறனில் கை தேர்ந்தவர்களாகவும் இருந்த மிகவும் பக்தியுள்ள வயதான பிராமணர்கள், யாகம் முடியும் வரை அதில் பணிபுரியும் பணியாளர்கள், கைவினைஞர்கள், தச்சர்கள், குழி தோண்டுபவர்கள், ஜோதிடர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், நடன கலைஞர்கள், அவர் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற அறிஞர்களையும் மிகவும் தூய்மையான மனிதர்களையும் அழைத்து மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க யாக விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கூறினார். சிகரிக்காக ஆயிரக்கணக்கான செங்கற்கள் கொண்டு வரப்பட வேண்டும். மன்னர்கள் தங்குவதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுடன் பல அரண்மனைகள் கட்டப்பட வேண்டும். பிராமணர்களுக்காக 100கணக்கான அழகான இல்லங்கள் கட்டப்பட வேண்டும். மேலும் அனைத்து குருக்களுக்கும் ஏராளமான உணவுப் பொருட்கள், உணவு பண்டங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். அத்துடன் அவை புயல்களையும் மழையையும் தாங்கும் திறன் கொண்டவையாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் பூர்வஸ் பகுதி வாசிகளுக்கும் விசாலமான இல்லங்கள் தயார் செய்யப்பட வேண்டும். தொலை தூரத்திலிருந்து வரும் மன்னர்களுக்காக தனி அரண்மனைகள் கட்டப்பட வேண்டும். குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் தங்குமிடங்கள் கட்டப்பட வேண்டும். சாமானிய மக்கள் உறங்குவதற்கு இல்லங்களான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். வெளிநாட்டு வீரர்களுக்காக பெரிய முகாம்களும் கட்டப்பட வேண்டும். கட்டப்படும் இல்லங்களில் ஏராளமான உணவுப் பொருட்களும் விரும்பிய அனைத்து பொருட்களும் கிடைக்க வேண்டும். நகர மக்களுக்கு மிகவும் சுவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். அதுவும் அவர்களை புறக்கணிக்காமல் உரிய மரியாதையுடன் வழங்கப்பட வேண்டும். அனைத்து சாதியினருக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். மக்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்க வேண்டும். காமம் மற்றும் கோபத்தின் தாக்கத்தில் கூட யாரும் அவமதிக்கப்படலாகாது. யாகத்திற்கான தேவையான ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள
மக்களுக்கு மிகுந்த கவனத்துடன் சிறப்பு மரியாதை கவனம் செலுத்தப்பட வேண்டும். பணத்தாலும் உணவாலும் கௌரவிக்கப்பட்ட அந்த பணியாளர்கள் அல்லது கைவினைஞர்கள் அனைவரும் விடாமுயற்சியுடன் உழைக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா பணிகளும் அழகாக முடிவடைகின்றன. அவர்களுடைய எந்த பணியையும் கெட்டு போவதில்லை. எனவே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்து அதையே செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இதையெல்லாம் கேட்ட பின்னர் அந்த மக்கள் அனைவரும் ரிஷி வசிஷ்ட முனிவரிடம், ரிஷிவாரே, உங்கள் விருப்பப்படியே எல்லா நல்ல ஏற்பாடுகளும் செய்யப்படும். எந்த பணியும் கெட்டு போகாது. நீங்கள் கூறியபடியே நாங்கள் செய்வோம். அதில் எந்த தவறும் நடக்காது என்று கூறினார்கள். அதன் பின்னர் வசிஷ்ட முனிவர் எல்லா அரசர்களையும் மற்ற பெரிய மனிதர்களையும் அழைத்தார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.